நாட்டார் இலக்கியங்கள் எவ்வாறு காணப்படும் பிள்ளைகள்? நகைச்சுவை மிக்கதாகவும் ம். கிராமிய பண்பாட்டு பழக்க வழக்கங்களை கொண்டது. ஓம் பண்பாட்டு பழக்க வழக்கங்களை கொண்டதான் சிறப்பா அமையுமா சார்? ஆமா சதனை பிள்ளைகள். அப்ப நாட்டார் இலக்கியம்னு சொல்லும் பொழுது அது நகைச்சுவை மிக்கதாக இருக்கும், கிராமிய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் கொண்டதாகவும் இருக்கும். சதனை பிள்ளைகள் ஆமாவா? சரி, இப்ப நாங்க பார்க்க போற இந்த நாட்டார் கதைகள்லயும் நகைச்சுவை இருக்குதா, கிராமிய பண்பாட்டு அம்சங்கள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்ப்போம். ஓகேவா? சரிம்மா சரி. இப்போ ஒரு ஆள் வாசிங்கம்மா, மற்ற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருங்க. மருமகனுக்கு விருந்து. ஒரு ஊரிலே ஒரு குடும்பஸ்தர் இருந்தார். அவருக்கு 6 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. மூத்த மகளை அயலூரிலே திருமணம் செய்து வைத்தார். மருமகன் இந்த மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். போகும் போதெல்லாம் சும்மா போக மாட்டார், ஏதாவது பறித்து கொண்டுதான் போவார். பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து அந்த குடும்பம் நொடிந்து விட்டது. இப்படி இருக்கும்போது குடும்பஸ்தரின் ஒரே மகனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துவிட்டது. எவ்வளவு வைத்தியம் செய்தும் சுகம் வரவில்லை. சரி பிள்ளைகள், அப்ப நாங்க ஒரு கதைன்னு சொன்னா அந்த கதை எப்படி பிள்ளைகள் ஆரம்பிக்கும்? என்ன சார் கேட்டீங்க? ஒரு கதை கதை சொல்ல போறோம்னா அந்த கதையை நாங்க எப்ப ஆரம்பிப்போம்? ஒரு ஊரிலே ஒரு ஊரிலே. சாதனை பிள்ளைகள், ஒரு ஊரிலேன்னு சொல்லி சொல்லாம எங்களுக்கு கதை சொன்னாலே ஒரு மாதிரி இருக்கும். சாதனை பிள்ளைகள், அது கதை சொல்றதுக்குன்னே ஒரு வழக்கமா இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கதையிலையுமே ஒரு ஊரிலே தான் தொடங்குது. அப்போ ஒரு ஊரிலே ஒரு குடும்பஸ்தர் ஒருத்தர் இருக்கார். குடும்பஸ்தர்னு சொன்னா பிள்ளைகள் அந்த குடும்பத்தினுடைய தலைவரை தான் குடும்பஸ்தர்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? குடும்ப தலைவருக்கு, அந்த குடும்பஸ்தருக்கு 6 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. பெண் பிள்ளைகள் எத்தனை இருக்காங்க? 6 பேர். அப்ப ஆண் பிள்ளை எத்தனை பேர்? ஒரு ஆண் பிள்ளை. ஒரு ஆண். மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்க போறாங்க? 7 பேர் இருக்க போறாங்க. சதனை பிள்ளைகள். அப்படி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல என்ன செய்யறாங்கன்னா, மூத்த மகளை என்ன செய்யறாங்க, அயலூரில் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அயலூர்னு சொன்ன பிள்ளைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல திருமணம் முடித்து வைக்கிறாங்க. சதனை பிள்ளைகள். இப்படி இருக்கும் பொழுது அந்த மகளை கட்டிய மருமகன் என்ன செய்வாராம், இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாராம். சதனை பிள்ளைகள் அடிக்கடி வந்து போறது வழக்கம். சதனை பிள்ளைகள் வந்து போகும் போதெல்லாம் அவர் சும்மா போக மாட்டார். சும்மா போகாம என்ன செய்வாரு, ஏதோ ஒன்றை பறித்து கொண்டு தான் போவார், ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு தான் போவார். இதுதான் அவருடைய வழக்கம். அப்ப அடிக்கடி வந்து போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏதாவது எடுத்துட்டு போ. எடுத்துக்கொண்டு போறது அவருடைய வழக்கமே. அப்ப பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து அந்த குடும்பம் என்ன செய்தான், நொடிந்து விட்டது. நொடிந்து விட்டதுன்னா ரொம்பயுமே ஏழ்மையான நிலைமைக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, குடும்பஸ்தரின் ஒரே ஒரு மகனுக்கு என்ன நடக்குது, ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது. எவ்வளவு வைத்தியம் செய்தும் என்ன செய்யணும், அது சுகம் வரலைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப குடும்பஸ்தரின் மகனுக்கு இப்ப என்ன வந்துட்டுதுமா, நோய் நோய் வந்துருச்சு. வைத்தியம் செய்து குணமாயிருச்சா? அது குணமும் ஆகல. சர்தனை பிள்ளைகள். அப்ப குணமாகாம விட்டு முடியுமா அப்படியே? சர்தனை பிள்ளைகள். அது என்னமோ நடக்க போகுது, அது என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? சரி சார். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு குறி சொல்லுபவன் ஒருவன் வந்தான். உடுக்கடித்து பாடத் தொடங்கினான். இந்த வீட்டுல இருக்கிற இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை, ஏதோ செய்வினை சூனியம் ஏவி இருக்கு என்று சொன்னான். என்ன செய்ய வேணும் என வீட்டுக்காரர்கள் கேட்டார்கள். எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான். கேட்டதை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு ஏதோ சூரணம் கொடுத்து இதை தேனிலே குனைத்து சாப்பிட கொடுங்க, குணமாயிடும் என்றான். அந்த குறிக்காரன் அந்த அளவில் விடவில்லை, வேறொன்றையும் செய்யும்படி சொல்லிவிட்டு போய்விட்டான். சேதனை பிள்ளைகள். அப்ப இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நிலைமையில் அந்த குடும்பம் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு குறி சொல்பவன் வாரான். சதனை பிள்ளைகள். அப்ப குறி சொல்றவன் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கையில ஒரு கோல் மாதிரி வச்சு கொண்டு என்ன செய்வாங்க, குறி பார்த்து கொண்டு போவாங்க.
சதனை பிள்ளைகள். அப்ப குறி சொல்பவன், குரத்தி, குறி சொல்பவன், அது குறவன் அப்படின்னா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த குறி சொல்பவன் என்ன செய்யறான், வாரம். அப்ப என்ன செய்யறான், உடுக்கெடுத்து பாடியபடி என்ன செய்யறான், ஒரு விடயத்தை சொல்றான். என்ன சொல்றான், இந்த வீட்டுல இருக்கிற இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை, ஏதோ செய்வினை சூனியம் ஏவி இருக்கு என்று சொல்றான். சதனை பிள்ளைகள், யாருக்கு காலம் சரியில்லையா, இளைய பிள்ளை. இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லையா. இப்ப என்ன செய்திருக்காங்களாம், சூனியம் ஏதோ ஒரு சூனியம் செய்வினை செய்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சொர்தானை பிள்ளைகள் சொல்லி சொல்றான். என்ன செய்ய வேணும் என வீட்டுக்காரர்கள் கேட்டார்கள். கேட்கணுமா, கேட்கக்கூடாதா பிள்ளைகள்? கேட்கணும் தானே. அப்ப அவன் சொல்றான், எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான். அப்ப கேட்டதையும் இவங்களும் கொடுத்துடுறாங்க. சோதனை பிள்ளைகள். அப்ப கொடுத்துட்டு பிறகு பிறகு என்ன செய்யறான், ஏதோ ஒரு சூரணம் கொடுக்குறான். சூரணம்னு சொன்ன பிள்ளைகள் நாட்டு மருத்துவத்துல ஒன்று, நாட்டு மருந்துல ஒன்று. அப்ப அதை கொடுத்து என்ன சொல்றான், இதை தேனிலை குழைத்துன்னு சொன்னா நன்றாக அதை என்ன செய்யணும், கலந்து சதனை பிள்ளைகள் கொடுக்க சொல்லி சொல்றான். சதனை பிள்ளைகள் சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு குணமாயிடும் என்றும் சொல்றான். சதனை பிள்ளைகள். அப்ப இப்படியே அந்த குறிகாரன் அந்த வீட்டுல இருந்து போயிட்டானா, இல்ல. இதை மட்டும் சொல்லிட்டு போலாம். இதை விட முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லிட்டு போறான். சரதான பிள்ளைகள் அந்த அளவுல விடாம வேறொன்றையும் செய்யும்படி சொல்லிவிட்டு போயிட்டான். அப்ப வேற என்னமோ ஒண்ணு செய்ய சொல்லிட்டு போயிருக்கான். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்ததான் பார்க்க போறோம். சரியாம்மா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். குறிகாரன் கொடுத்த மருந்தால் மகனுக்கு உடல்நலம் நல்லபடி தேறிவிட்டது. அதனால் குறிகாரன் சொன்னபடியே செய்தார்கள். இந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் பெயர்கள் எல்லாம் மாற்றி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் எதிரிகள் செய்யும் சூனியம் எதுவும் பலிக்காது என்பதுதான் அவன் சொன்ன விடயம். எந்த வைத்தியராலும் மாற்ற முடியாத நோயை மாற்றி தந்தவன் சொன்னதை கேட்காமல் இருக்க விட முடியுமா? சரதான பிள்ளைகள். அப்ப பாருங்க, அப்ப குறிகாரன் கொடுத்த மருந்தால் என்ன நடக்குது, மகனுக்கு உடல் நலம் நல்லா தேறிட்டு அவனுக்கு மகன் ஆரோக்கியம் ஆயிட்டாரு. இப்ப குறிகாரன் சொன்னபடி என்ன செய்தாங்க. என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டில் இருக்கிறவர்களின் பெயர்களை எல்லாம் மாற்றி வைக்க வேண்டும். சதனை பிள்ளைகள், ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அந்த பெயருக்கு பதிலாக இன்னொரு பெயர் வைக்கணும். அப்படி செய்தால் எதிரிகள் செய்யும் சூனியம் எதுவுமே பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், சொல்றான். சதனை பிள்ளைகள். அப்ப எந்த ஒரு வைத்தியராலும் மாற்ற முடியாத நோயை மாற்றி தந்தவன் யாரு, அந்த குறிகாரன். அப்ப அவன் சொன்னதை கேட்காம இருக்க முடியுமா? கேட்கணும். சோதனை பிள்ளைகள். அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. பெயர்களை மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. சோதனை பிள்ளைகள். முடிவுக்கு யார் யாருக்கு என்னென்ன பேர் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? அந்த குடும்பஸ்தர் வாழைப்பழம் என்றும், அவருடைய மனைவிக்கு பாயாசம் என்றும், வீட்டிலுள்ள மாட்டுக்கு விருந்தாளி என்றும், நாய்க்கு சுத்திவலை என்றும், குழந்தைக்கு கயிறு என்றும் குறிகாரன் சொன்னபடியே பேர்வை அப்படியே அவர்களை கூப்பிடவும் முதலில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக அந்த பெயர்கள் நன்கு பழக்கத்துடன் வந்துவிட்டன. சதனை பிள்ளைகள். அப்ப என்ன நடக்குது, அந்த குறிகாரன் சொன்னது போலயே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பெயர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. சதனை பிள்ளைகள். அப்ப குடும்ப தலைவரான குடும்பஸ்தருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க பிள்ளைகள்? வாழைப்பழம். வாழைப்பழம்னு பெயர் வச்சிட்டாங்க. அவருடைய மனைவிக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? சொல்றாங்க. சதனை பிள்ளைகள். அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாட்டுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? பெயர் வச்சிருக்காங்க. சதனை பிள்ளைகள். அவங்க வளர்க்குற நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? வலைன்னு பேர் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளை குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கயிறு என்று என்ன செஞ்சிருக்காங்க, பேர் வச்சு கூப்பிடும் வழக்கம் வந்துருச்சு. அப்ப குறிகாரன் சொன்னபடியே பேர் வைத்து என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல அப்படி கூப்பிடுறது ஒரு மாதிரியாக இருந்தாலும் போக போக என்ன செஞ்சிருச்சு, அவங்களுக்கு பழகிருச்சு. சதனை பிள்ளைகள். அவர்கள் ரொம்ப ஒரு சாதாரணமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கூப்பிட ஆரம்பிச்சு பேச தொடங்கிட்டாங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாயை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவாங்க? கூப்பிடுவாங்க. சொல்லணும்னா என்னன்னு சொல்ல போறாங்க? வாழைப்பழம். வாழைப்பழம் சொல்ல போறாங்க. சரிதானே பிள்ளைகள்? அவ மாட்டுக்கு என்ன சொல்ல போறாங்க? விருந்தாளி. ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு விடயமா மாறிடுச்சு அந்த குடும்பத்துல. சரியா பிள்ளைகள்?
ஆம் சார். அடுத்து ஓகே வாசிங்க. சார். மாட்டை அவிழ்த்துவிடு என்பதற்கு விருந்தாளியை அவிழ்த்துவிடு என்றும், குழந்தையை தொட்டிலில் போடு என்பதற்கு கைத்த தொட்டிலில் போடு என்றும், குடும்பத் தலைவர் வந்துவிட்டார் என்பதை வாழைப்பழம் வந்தாச்சு என்றும், குடும்பஸ்தரின் மனைவி வயலுக்கு போயிருக்கிறார் என்பதை பாயாசம் வயலுக்கு போயிருச்சு என்றும் கூறினார்கள். இந்த பழக்கம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வந்துவிட்டது. சதன பிள்ளைகள் அப்ப பாருங்க, அந்த குடும்பத்துல பேர் வச்சது கேட்டாற் போல் எல்லாமே சரியா நடக்குது. இப்ப மாட்டை அவிழ்த்து கட்டு என்பதற்கு என்ன செய்யறாங்க, விருந்தாளியை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றதும், குழந்தைய தொட்டில போடணுங்கிறதுக்காக கைத்த தொட்டில போடு அப்படின்னு சொல்றதும், குடும்ப தலைவர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது வாழைப்பழம் வந்தாச்சு அப்படின்னு சொல்றதும், குடும்பஸ்தரி மனைவி வயலுக்கு போயிருக்கிறாருங்கிறத பாயாசம் வயலுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு இயல்பா என்ன செய்து அந்த குடும்பத்துல இருக்குது. சதன பிள்ளைகள் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம, தடுமாற்றமும் இல்லாம எல்லோரும் அப்படி பேசிக்கொள்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஆம் சார். சரி. அப்படியா பேசுறதுக்கான காரணம் என்ன? குறிகாரம் குறிகாரன் சொல்லிட்டு போயிருக்கிறான். சரி, ஏன் குறிகாரன் அவ்வாறு சொன்னா? அவற்றை இளைய மகனுக்கு ஏதோ சுகம் இல்ல. சதனை பிள்ளைகள் ஆகவே பேரை மாற்றி வச்சிருக்கிறாங்க. எவ்வாறு பேரை மாற்றி வைத்திருக்கிறதுனால மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சூனியங்களும் என்ன செய்யாதான், படாது. பலிக்காது. இப்படி இருக்கும்போது ஊரிலிருந்து மருமகன் வந்தார். அவருக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாது. அவர் வந்ததும் வீட்டு வாசலில் இருந்த மைத்துனன், வாங்க மச்சான், சௌக்கியமா? அக்கா சுகந்தானே என்று விசாரித்து விட்டு, உள்ளே போங்க, பாயாசம் இருக்கு, போய் சாப்பிடுங்க என்றான். மருமகன் வீட்டுக்குள்ளே போனார். மாமியார், பாயாசம் வாங்க மருமகனே, சுகமா? வீட்டில் எல்லாரும் சுகம்தானே என்று குசலம் விசாரித்து விட்டு, உட்காருங்க, வாழைப்பழம் இப்ப வந்திடும், சாப்பிடலாம். சரதான பிள்ளைகள், இப்படி இருக்கிற இந்த சம்பவம் யாருக்கு தெரியாம இருக்குதுன்னு சொன்ன பிள்ளைகள், மருமகனுக்கு தெரியல. இப்ப மருமகன் என்ன செய்யறார், வழக்கம் போல என்ன செய்யறார், அந்த வீட்டுக்கு வாராரு. சரதான பிள்ளைகள், அப்ப வந்தவருக்கு இந்த வீட்டுல பெயர்கள் மாற்றி வைத்திருக்கிற விடயம் தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. சரதான பிள்ளைகள், அப்ப அவர் வந்ததும் வீட்டு வாசலில் இருந்த மைத்துனன் சொன்னா இந்த குடும்பஸ்தரின் மகன், அவன் சொல்றான் அப்படின்னு, வாங்க மச்சான், சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறான். சதனை, அக்கா சுகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையும் விசாரிச்சுட்டு என்ன சொல்றான், சதனை பிள்ளைகள், உள்ளே போங்க, பாயாசம் இருக்கு, போய் சாப்பிடுங்க என்றான். அப்ப பாயாசத்தை சாப்பிட சொல்றானா? யார் இருக்குன்னு சொல்றான்? அம்மா இருக்காங்க. அம்மா, குடும்பஸ்தரி இருக்கிறாங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சதனை பிள்ளைகள், அப்ப பாயாசம் இருக்குன்னு அப்ப சரி, பாயாசம், அப்ப இவருக்கு தெரியாது, பாயாசம் நினைச்சு கொண்டு போறாரு. அப்ப மருமகன் வீட்டுக்குள்ளே போனான். மாமியார் யாரு? பாயாசம் சொல்றாங்க. வாங்க மருமகன். சதனை பிள்ளைகள், சுகமா? வீட்டில் எல்லோரும் சுகம்தானே என்று குசலம் விசாரித்து விட்டு, குசலம்னா என்ன பிள்ளைகள்? நலம் விசாரித்து தான் குசலம்னு சொல்றது. சதனை, உட்காருங்க, வாழைப்பழம் இப்ப வந்துடும், சாப்பிடலாம் என்றான். வாழைப்பழம்னா குடும்பஸ்தார் வந்துருவாரு, சாப்பிடுவோங்கிறத தான் அவங்க அப்படி சொல்றாங்க. சரதானை பிள்ளைகள், அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த மருமகனுக்கு ஒன்றும் விளங்கவும் இல்லை. அதே சந்தர்ப்பத்துல என்னவா நினைப்பாரு, நல்ல சாப்பாடு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் நினைப்பாரு. ஆமாவா? சரதானை பிள்ளைகள், அடுத்து வாசிங்கம்மா. மருமகன், என்னடா இது, வளமைக்கு மாறா இன்று விருந்து பிரசாரம் பலமா இருக்கு போலிருக்கே என்று நினைத்து கொண்டார். அவர் விருந்து பற்றிய கனவில் இருக்கும் போது மாமனார் வெளியிலிருந்து மாடும் கையுமாக வந்தார். வாசலில் இருந்த மகனை பார்த்து, தம்பி, விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். அந்த நேரம் பார்த்து குழந்தையும் அழுதது. என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய், உடனே கை தேடேன். சதனை பிள்ளைகள், இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப மருமகன் வந்துட்டாரு. வந்தவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா இது, வளமைக்கு மாறாக இன்று விருந்து உபசாரம் வளமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறார். சதனை பிள்ளைகள், அப்படி நினைத்து கொண்டே அவரு எவ்வாறு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்ற ஒரு கற்பனையிலே இருக்காரு. சதனை பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்திலே மாமனார் என்ன செய்யறாரு, வெளியிலிருந்து மாடும் கையுமாக என்ன செய்யறாரு, வாராரு. சதனை பிள்ளைகள், வாசலில் இருந்த மகனை பார்த்து என்ன சொல்றாரு, தம்பி, விருந்தாளியை பிடிச்சு கட்டுன்னு சொல்றாரு. விருந்தாளினா மாட்டை மாடு, அதை பிடிச்சு கட்ட சொல்றாங்க. அதே சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா, குழந்தையும் அழுது. இப்ப பிள்ளைகள் என்ன சொல்றாரு, குழந்தை அழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய், உடனே
கைத்தை எடேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குழந்தையை எடுக்க சொல்லியும் சொல்றாரு. சரிதானே பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். வாசிங்கம்மா. எடுக்காம என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்று உள்ளே இருந்து மனைவியை பார்த்து சத்தம் போட்டார். தனக்கு பின்னால் வந்த நாயை பார்த்து சுத்தி வளை என்றார். இதையெல்லாம் கேட்டதும் மருமகனுக்கு பதட்டம் தொற்றிவிட்டது. என்னடா இது, முதல்ல பாயாசம் சாப்பிடு, வாழைப்பழம் வருது, இப்படி அப்படி எங்குறாங்க, இப்ப விருந்தாளிய புடிச்சு கட்டு, கைத்த எடு, சுத்தி வளை, பிடி என்கிறாங்களே, நாம அடிக்கடி வந்து அது இது என்று வாங்கி கொண்டு போறதுதான் காரணமோ என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவராய் பின் கதவு வழியாய் எடுத்தாரே ஓட்டம். மாமியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஏன் இப்படி மருமகன் பதறி அடித்துக் கொண்டு ஓட வேண்டும் என்று நினைத்தபடி கணவரிடம் வந்து, இங்க பாருங்கோ, நம்ம மருமகன் வந்தார், நீங்கள் வரட்டும், உட்காருங்க என்று சொன்னோம். உட்கார்ந்திருந்தார். நீங்க வந்ததும் உங்கள் சத்தத்தை கேட்டதும் கோபம் வந்ததோ என்னவோ பின்வாசல் வழியாக போயிட்டார் என்றார். சரிதானே பிள்ளைகள்? அப்ப என்ன நடக்குது? மாமனார் வந்துட்டாரு. சரிதானே பிள்ளைகள்? வந்ததன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாதாரணமா அந்த வீட்டுல வளமையா பேசி கொண்டிருக்கிற அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாமே இவருக்கு, அந்த மருமகனுக்கு புதிதா இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப மாமனார் சொல்றாரு, என்னது, கைத்தை எடுக்காம என்ன பார்த்து கொண்டு நிக்கிறாய் அப்படின்னு சொல்லவும், உள்ளே இருந்த மனைவியை பார்த்து அவர் ரொம்ப சத்தமா கேட்கிறார். சரிதானே பிள்ளைகள்? அது மாத்திரம் இல்லாம தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாயை பார்த்து என்ன செய்யறாரு, சுத்தி வலைன்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் கேட்டது மருமகனுக்கு என்ன செய்யுது, ஒரு பதட்டம் வந்துருச்சு. சரிதானே பிள்ளைகள்? மருமகன் ஆரம்பத்துல வந்ததும் என்ன சொன்னாங்க, முதல்ல பாயாசம் சாப்பிடுன்னு சொன்னாங்க, பிறகு வாழைப்பழம் வருதுன்னு சொன்னாங்க, இப்படி அப்படி என்று சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, விருந்தாளியை பிடிச்சு கட்டு. இப்ப என்ன சொல்றாங்க, விருந்தாளியை பிடிச்சு கட்டு, சரிதானே, கைத்தை எடுன்னு சொல்றாங்க, சுத்தி வலை, பிடி என்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன செய்யுது, ஒரு சந்தேகம் வருது. சரிதானே பிள்ளைகள்? நாம அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து, சரிதானே பிள்ளைகள், அதை இதை வாங்கி கொண்டு போற காரணத்தினால தான் அப்படி சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறாரு. ஆமாவா பிள்ளைகள்? இவருக்கு ஒன்றும் தெரியாது. சதனை பிள்ளைகள் இப்ப இவர் என்ன நடக்கிறாரு நினைக்கிறாரு, கைத்தை எடுக்க போறாங்க, தன்னை பிடிச்சு கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லித்தான் என்ன செய்யறாரு, நினைக்கிறாரு. சதனை பிள்ளைகள் அப்படி நினைத்தவர் என்ன செய்யறாரு, ஒரு முடிவுக்கு வாராரு. சதனை பிள்ளைகள் முடிவுக்கு வந்து என்ன செய்யறாரு, பின் கதவு வழியாக என்ன செய்யறாரு, ஒரே ஓட்டம் என்ன செய்யறாரு, எடுக்கிறார். சதனை பிள்ளைகள் ஓட்டம் எடுக்கவும் மாமியாருக்கும் ஒன்றும் விளங்கல். ஏன் இப்படி மருமகன் பதறி அடித்து கொண்டு ஓட வேணும் என்று நினைத்தபடி என்ன செய்யறான், கணவனிடம் வந்து, இங்க பாருங்க, நம்ம மருமகன் வந்தார், நீங்க வரட்டும், உட்காருங்க என்று சொன்னோம், உட்கார்ந்திருந்தார், நீங்க வந்ததும் உங்கள் சத்தத்தை கேட்டதும் கோபம் வந்ததோ என்னவோ பின்வாசல் வழியாக ஓடிட்டார், போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சதனை பிள்ளைகள் அப்ப மருமகன் ஏன் ஓடி போனாருங்கிறது இந்த குடும்பத்துக்கு தெரியுமா? தெரியாது. சதனை பிள்ளைகள் மருமகனுக்கு இந்த குடும்பத்துல ஏன் இப்படி பேசிக்கொண்டாங்கன்னு சொல்லியும் தெரியாது. ஆகவே அவர் நினைச்சு கொண்டிருக்கிறாரு, நான் வந்து அடிக்கடி இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒன்றை வாங்கி கொண்டு போறனால தான் இந்த முறை என்ன செய்ய போறாங்க, பிடிச்சி தன்னை கட்டி வச்சு அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு அவர் பின்வாசல் வழியா ஓடிட்டார். சதனை பிள்ளைகள் இந்த விடயம் தெரியாத இந்த குடும்பம் என்ன நினைக்க போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். மருமகனின் கோபத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தார்கள். மாமியார் தான் கண்டுபிடித்தார் காரணத்தை. அவருக்கு சூதனமாக நாங்கள் உரல், சுளகு, அரிப்பட்டை எல்லாம் கொடுத்தோம். உலக்க செய்ய கொடுத்திருந்தால் அப்ப அதை கொடுக்க முடியல. பின்னால தாரதாக சொல்லி இருந்தோம், இன்னும் கொடுக்கல. நீங்க போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க, நம்ம பெண் அவரோடு வாழ வேண்டும், போங்க, ஓடுங்க, இந்த பழைய உலக்கை கொடுத்திருந்தாலும் அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க என்று அவருடைய கையில் உலக்கையை எடுத்துக்கொண்டு அனுப்பினார் மாமியார். சரி, இப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சதன பிள்ளைகள் மாமியார் தான் கண்டுபிடிக்கிறாங்க காரணத்தை. என்ன காரணத்தை? மருமகன் ஓடுன காரணத்தை. சரதானி பிள்ளைகள் என்ன காரணம்னு சொன்ன பிள்ளைகள், அவருக்கு சீதனமாக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உரல், சுளகு, அரித்தட்டு எல்லாம் கொடுத்தோம். உலக்கையை செய்ய கொடுத்திருந்ததால் அப்ப அதை கொடுக்க முடியலை. உலக்கையை மட்டும் என்ன செய்யலையா, கொடுக்க முடியலை. பின்னால தாரதா சொல்லி இருந்தோம், இன்னும் கொடுக்கல. எதை இன்னும் கொடுக்காம வச்சு கொண்டிருக்காங்க?
உலக்கை இன்னும் கொடுக்காம நீங்கள் போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஏன்னா பெண் வந்து அந்த வீட்டுல வாழணும் தானே. அப்ப போங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பழைய உலக்கையை சரி கொடுத்து அவரை கூட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, சமாதானமா கூட்டி வாங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. சாதனை பிள்ளைகள் அப்ப கையில உலக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க, மாமியார் கொண்டு வந்து கொடுத்ததும் அந்த மாமனார், அதாவது மருமகனுக்கு மாமனாரான அந்த குடும்பஸ்தர் என்ன செய்ய போறாரு, எடுத்துக்கொண்டு போக போறாரா, மருமகனை கூட்டிக்கிட்டு வந்தாரா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? வாசிங்க. மாமனார் கையில் உலக்கையுடன் மருமகனே மருமகனே என்று கூப்பிட்டபடியே மருமகனுக்கு பின்னால் ஓடினார். மாமனாரின் குரலை கேட்டு மருமகன் திரும்பி பார்த்தான். அடே, நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டதா, நல்ல வேளை தப்பினேன் என்று மேலும் வேகமாக ஓடி ஊரிலே போய்த்தான் நின்றார். பாவம் மாமனார், வயதானவர். மருமகனை தொடர்ந்து அவரால் ஓட முடியவில்லை. நாளைக்காவது இந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு போய் மருமகனிடம் கொடுக்க வேண்டும் என்று ஓடிய களைப்பில் சோர்ந்து தன்னாலிடையே வீடு போய் சேர்ந்தார். சரிதானே பிள்ளைகள்? இப்ப என்ன நடக்குது, இந்த உலக்கையை பார்த்ததும் மருமகன் என்ன நினைச்சிட்டான், அவருக்கு அடிக்க வர அவரை வந்து அடிக்க வாராரா அப்படின்னு சொல்லிட்டு, நிலைமை இவ்வளவு தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவே ஓடிக்கொண்டு இருக்கிறான். சாதனை பிள்ளைகள் ஓடி போயிட்டு ஊர்ல தான் நிக்கிறான். சாதனை பிள்ளைகள் அவனுடைய வேகத்துக்கு மாமனாரால் ஓட முடியுமா? ஓட முடியல. ஏன்னா அவர் கொஞ்சம் வயதானவர். சாதனை பிள்ளைகள் தொடர்ந்து ஓடி பார்த்தார், அவரால் ஓட முடியல. நாளைக்காவது இந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு போய் மருமகனிடம் கொடுக்க வேண்டும் என்று களைப்போடு என்ன செய்யறாரு, தள்ளாடியபடியே வீட்டுக்கு என்ன செய்யறாரு, வந்து சேர்றார். இப்ப இது ஒரு நாட்டார் கதை. சாதனை பிள்ளைகள் அப்ப நாங்க ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த நாட்டார் கதைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், நகைச்சுவையை உணர்வு கொண்டதா இருக்கும். இப்ப இந்த கதையிலும் நிறைய நகைச்சுவை இருக்கா இல்லையா பிள்ளைகள்? நகைச்சுவைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருக்கா? இருக்கு. சரிதான பிள்ளைகள்? பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே இருக்குது. சரிதானமா? சரி, இப்ப நாங்க சில வினாக்கள் அதற்கான விடைகளை செய்து பார்க்க போறோம். சரியா? ஓகேவா? வினா விலங்குதான் பாருங்க பிள்ளைகள். ஓமா, வினா எழுதி விடை எழுதணும். ஓகே சார். சரியான விட மட்டும் எழுதலாம். ஓமா, பரவாயில்லை. சரியான விடையை மாத்திரம் எழுதினாலும் பரவாயில்ல. ஆனா வினாக்கள் கட்டாயம் எழுதப்படணும்.
சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எழுதி கொண்டோமா? நான் 2வது கேள்வி சார். பிள்ளைகள், வினாக்கள் விளங்குது தானே பிள்ளைகளுக்கு? எஸ். சார் செக் பாக்ஸ் போடா சார். ஓமா, செய்துட்டா செக் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. சரியா பிள்ளைகள்? செய்துட்டோமா? நேரம் தேவைப்படுதா? சார் 1 minute. ஓகேம்மா, எழுதிட்டு சொல்லுங்க. சார் அம்மா, சார் நான் கேமரா கிளியர் இல்லாதனால செக் பாக்ஸ்க்கு போட்டிருக்கிறேன் சார். உம், விடைகளை மாத்திரம் போட்டிருக்கீங்க அப்படியா? ஓ சார். ஓமா, சரி. மாத்திட்டேன். சரி, நாங்க பாப்போம், திருத்துவோம். கீர்த்தனா பயிற்சி கோப்பி அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? இப்ப சரியான விடைகளை பார்ப்போமா நாங்க? ஓகே சார். ம்
நாங்க இப்ப பயிற்சி கொப்பியோட பார்ப்போம். நாங்க இது வந்து யாருடைய பயிற்சி கொப்பிமா? கீர்த்தனா. வாசிங்கம்மா. கீர்த்தனா வகுப்புல இருக்கீங்களா? கீர்த்தனா வாசிக்கட்டுமா பேசுங்க சார்? பிள்ளைகள். மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. வாங்க ம். மருமகனே, வீட்டில் எல்லோரும் சுகம்தானே என்று குசலம் விசாரித்தார் மாமியார். இதில் குசலம் என்பது நலம். சரியா சீதனமாக பிள்ளைகள்? நாங்கள் ஓ சார். ம். ஆமா. சீதனமாக நாங்கள் உரல், சுளகு, அரித்தட்டு எல்லாம் கொடுத்தோம். சீதனம் ம். என்பதன் பொருள் வரதட்சணை. ம். அடுத்தது பாருங்க. பாவம் மாமனார் வயதானவர், ஓட முடியவில்லை. இதில் பாவம் என்பதன் எதிர்ப்பதம் புண்ணியம். ம். தம்பி விருந்தாளியை பிடிச்சு கட்டு. கட்டு என்பதன் எதிர்ப்பதம் அவில். ம். வாங்க மச்சான் சௌக்கியமா. இதில் மச்சான் என்பதன் எதிர்ப்பால் வடிவம் மச்சாள். மச்சான் மச்சாள். சரிதானம்மா? சரி, இங்க எல்லாம் சரியா எழுதியிருக்காங்களா? சார் ஓம் அதுல சார். எதிர்ப்பாலா சார் சரி. கேட்டிருக்கு, எதிர்கருத்து. ஓமா பேசுங்க, யாரோ கேட்டீங்க. சார் நான் எல்லாத்துக்கும் கருத்து போட்டு அஸ்ரா சார். விளங்கலாமா? கருத்து அஸ்ரா அது நான் எதிர்ப்பதம் பார்க்காம எல்லாத்துக்கும் என்ன எதிர்ப்பதம் பார்க்காம நீங்க அனுப்பியிருக்கீங்க. கண்டுபிடிச்சு. ஓகே, சரி. இப்ப நான் வந்து ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10 எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. கீர்த்தனா 10க்கு 10 எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டாரும் போட்டு கொடுப்போம். சதனமா பரவாயில்ல. ஓகே, இப்போ சார் சொன்ன மாதிரி பாருங்க பிள்ளைகள், இன்றைய நாள் நாங்கள் படிக்க போற பாட அழகு வந்து எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்றைக்குரிய திகதி எழுதப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். சாதாரணமாக நாங்கள் படிக்கும் பொழுது எந்த பாட அழகை படிக்கிறோம், எந்த திகதியில படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதை எழுதி கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்கன்னு சார் அடிக்கடி சொல்ற விஷயம். அதெல்லாம் அழகா ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க. சாதனை பிள்ளைகள், ஓகேவா? சரியா பிள்ளைகள்? முதலாவது பயிற்சி பிள்ளைகள் விளங்கிருச்சானமா? ஓம் சார். இப்ப நாங்கள் அடுத்ததான் 2வது பயிற்சிக்கு போக போறோம். சாதனை பிள்ளைகள், இது இங்க வந்து சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடணும். சரியா பிள்ளைகள்? ஓகே. ம். இங்க நாங்க 3ஆம் 4ஆம் 5ஆம் வினாக்கள் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்குதா? பிள்ளைகள் ஓம் சார். செய்யலாமா? சரி, விளங்கப்படுத்தின பிறகு செய்வோமா? சார் விளங்கப்படுத்தின சரிம்மா, சரி, ஓகே, அது இருக்கட்டும். ம். சார் உதா அழுகுறது. ஓம் கொஞ்சம் பெருமை சரி. ஓகே. ம். சரி, இந்த பயிற்சி விளங்குதா பாருங்க. எஸ் சார், விலங்குது. சரி, இதை எழுதுங்க. சார். சார் மேட்ச் பண்றதா சார்? ஓமா ஓம்.
ஓகே சார், செய்தாச்சு. சார் அஸ்மிதா கேமரா கிளியர் நடுவி சொல்லவா சார்? சரியாம்மா? விலங்குலம்மா? finished. சரியா? சார் அஸ்மிதா சொல்லவா சார்? அஸ்மிதா சொல்லுங்கம்மா பாப்போம். குடும்பஸ்தர் குடும்பஸ்தரி, குறிகாரன் குறிகாரி, மனைவி கணவன், மைத்துனன் மைத்துனி, மாமியார் மாமனார். சரிதானம்மா? இப்போ எல்லாம் எதிர்கருத்த சொற்களா இருக்கு அப்படியா? எதிர்பார்ப்பு சொற்களா இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? இலகுவானதா அது? ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள், 5 புள்ளிகள், 5க்கு 5ம் சரி எடுத்திருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? இங்க வினாக்கள் அதோட விடைகளும் இருக்குது. சுருக்கமான விடைகள் எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? சார் வந்து உங்களுக்கு விடைகளோட தரவா இல்ல விடைகள் இல்லாம தரவா? விடைகள் இல்லாம விடைகள் இல்லாமலாமே இப்ப நீங்க விடை எழுத போறீங்க அப்படியா பிள்ளைகள்? ஓம் சார். ஓம் சார். ஆம் சார். இப்ப விளங்குதா பாருங்க. Yes, sir, விளங்குது. சரி, இப்ப எழுதுங்க பாப்போம். சரியா பிள்ளைகள்? செய்து கொண்டோமா?
இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? எழுதி கொண்டோமா? சார் கொஞ்சம் டைம் சார். ம். சரியாம்மா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா பிள்ளைகள்? கடைசி கேள்வி சார், கொஞ்சம் டைம். ஓமா ஓமா. சரி.
சார் எழுதியாச்சு சார். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவாமா? எழுதி கொண்டோமா? எஸ் சார். சரி. ஓகே. இப்ப பிள்ளை ஓகேம்மா, பாருங்க. அப்ப நாட்டார் கதைகள் வேறு பெயர்களால் அழைக்கப்படும். கிராமிய கதைகள், கிராமிய பாமர கதை. நாடோடி கதைகள், வாய்மொழி நாடோடி கதைகள். கதைகள். சரிதானே பிள்ளைகள்? இது நாட்டார் பாடல்களுக்கு நாங்க எழுதுவோம் தானே பிள்ளைகள்? கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி மூல பாடல்கள், இப்படி எழுதுவோம் தானே நாங்க? அதே தான் நாட்டார் கதைகள்னு கேட்டாலும் அதைத்தான் நாங்க எழுத போறோம். சரிதானே பிள்ளைகள்? ஏன்னா ரெண்டுமே நாட்டார் இலக்கியம் தான். இப்போ கிராமிய கதைகள்னு சொல்லுவாங்க, நாடோடி கதைகள்னு சொல்லுவாங்க, வாய்மொழி மூல கதைகள்னு சொல்லுவாங்க. இவ்வாறு நாட்டார் கதைகளுக்கு பல பெயர்கள் காணப்படுது. இப்ப நாங்க அதுல பார்க்க போறது குடும்பஸ்தரின் வீட்டில் உள்ளவர்களின் பெயர்கள் மாற்றி வைத்தமைக்கான காரணம் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஓம் நாட்டுப்புற கதைகள் வருமா? ஓம் ஓம் சரி சரி. அப்ப எதிரிகள் செய்யும் சூனியங்கள் எதுவும் பலிக்காமல் இருப்பதற்காக தங்களது பெயர்களை மாற்றி வைத்துக் கொண்டார்கள். ஆமாவா? ஓம் சார். சாதனை பிள்ளைகள் அவ்வாறு பொருத்தமா எழுதியிருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க, இல்லைன்னா அதை குறிச்சு கொள்ளுங்க. சாதனை பிள்ளைகள் அடுத்து மருமகன் பதற்றத்துடன் ஓட காரணம் என்ன? என்ன பிள்ளைகள்? வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை மாற்றி உரையாடுவது தெரியாமல் எப்பொழுதும் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதால் தனக்குத்தான் அவ்வாறு பேசுவதாக எண்ணி என்ன செய்றாரு? மருமகன் பதறி என்ன செய்றாரு? ஓடினாரு. ஆமாவா? ஓம். அப்ப இக்கதையில் இடம்பெறும் கிராமிய நடைமுறைகள் 2 சொல்லுங்க. குறி சொல்லுதல், ம் சிக்கனம் கொடுத்தல், மாடு வளர்த்தல். சரி, வேற ஏதாவது நீங்க எழுதுனது கொஞ்சம் சொல்லுங்க. சூனியம் செய்தல், சூனியம் செய்தல். குடும்பங்களுடைய ஒற்றுமை காணப்படும். குடும்பங்களுக்கு இடையில் ஒற்றுமை காணப்படுறது. ஓகேம்மா. வேற பிள்ளைகள் நீங்க எழுதின விடையில இருந்து சொல்லுங்க. கூட்டு குடும்பமாக வாழ்தல். கூட்டு குடும்பமா வாழ்றது. சார் வயலுக்கு போதல், வயலுக்கு போறது, வயல் வேலைகள் செய்யறது தான் கிராமிய நடைமுறை. வேறமா? கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. இல்லங்களம்மா? சித்த மருத்துவம், மருத்துவம் செய்யறது. வெரி குட். பிறகு வேற என்ன பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே சரி. சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வினா பாருங்க. நாளைக்காவது இந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இக்கூற்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது? குடும்பஸ்தரால். குடும்பஸ்தரால் தனக்குத்தானே, அவருக்கே சொல்லிக் கொள்றாரு. ஆமாவா? அவருக்கே சொன்ன என்று சொன்னாலும் சரிதான். சரிம்மா, அதுவும் சரி. குடும்பஸ்தரால் அவருக்கே அப்படின்னு சொன்னாலும் சரிதான். தனக்குத்தானே சொல்லிக் கொள்றாரு இதை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி. ஆமாவா? சரி, இவ்வாறு பொருத்தமான விடைகள் எழுதிருக்கீங்களா பிள்ளைகள்? மூணாவது கேள்விக்கு சார், அவரை அடிக்க போகிறார்கள் என்று நினைத்து ஓடினார், இதுவும் சரியா சார்? அதுவும் சரிதாம்மா. இப்ப ஒரு பயிற்சி தந்திருக்கு, இது விளங்குதா பாருங்க. விளங்குதாம்மா? சரி, இந்த பயிற்சி செய்வோமா? ஓகே சார்.
மிக பொருத்தமான விடையை நீங்க எழுதணும் பிள்ளைகள் அந்த இடைவெளியில. ரெண்டு விடை மட்டும் எழுதினானே சார், சரியான விடை மட்டும் ஓமா எழுதினா சரியா? ஓம் சரியான விடைகள் எழுதினாலும் சரிதான். ஓகே சார், செஞ்சாச்சு. சரி பிள்ளைகள் செய்துட்டோமா? செய்து கொண்டால் ஓம் சேர்னு சொல்லுங்கம்மா. ஓம் சார். யாருக்காவது நேரம் தேவைப்படுதா பிள்ளைகள்? கொஞ்சம் டைம். சரிதானே பிள்ளைகள், செய்துட்டோமா? சரி பிள்ளைகள், இப்ப பாருங்கம்மா. தனது மூத்த மகனை அயலூரில் இடைவெளி செய்து வைத்தார். இதுல எந்த திருமணம் சரிமா? சார். திருமணம் திருமணம் இரண்டாவது. இரண்டாவது சார். வெயில் காலத்தில் குளிர்ச்சியான இடைவெளி அருந்த வேண்டும். பானம் இரண்டாவது. இரண்டாவது. அரசன் தனது மக்களுக்காக இடைவெளி செய்தான். பனி இரண்டாவது. சாதனை பிள்ளைகள். குறி சொல்பவன் பல விடயங்களை துல்லியமாக இடைவெளி கூறினான். கணித்து முதலாவது. கணித்து முதலாவது. புலவன் தன் கவிதைகளை இடைவெளி கொண்டு எழுதினான். ஆணி முதலாவது. சாதனை பிள்ளைகள், இவ்வாறு பொருத்தமா இருந்தா நாங்க ஒரு வினாவுக்கு ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 5 புள்ளிகள் எல்லாம் சரியா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? 5க்கு 5 எடுத்துக்கீங்க. ஓகே பிள்ளைகள். சரிம்மா. இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது பிள்ளைகள். அப்ப நாங்க இன்றைய நாள் பாடத்துல வந்து மருமகனுக்கு விருந்து என்கின்ற பாடத்தை நாங்க படிச்சிருந்தோம். சாதனை பிள்ளைகள் அதோடு தொடர்புடைய பல்வேறு வினாக்கள் எல்லாம் செய்து பார்த்திருந்தோம். சாதனை பிள்ளைகள், இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஓம் சார், விளங்குனது. எல்லோருக்கும் விளங்கினதா பிள்ளைகள்? ஓ சார், விளங்குனது சார். ஓகே தானம்மா? சரி பிள்ளைகள், பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? ஆமா சார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே பிள்ளைகள், ஓகேம்மா. சரி, நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அடுத்த வகுப்புல ஒரு புதிய பாடம் அல்லது புதிய ஒரு இலக்கண பகுதிகள் படிக்கிறதுக்கு தயாராக வாங்க. சாதனை பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். அது வரைக்கும் பாய், குட் நைட். Bye sir, good night. Thank you sir. Bye sir, thank you sir. Prima cosa,